பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட சிலுவையில் மீட்டெடுக்கப்பட்ட ஆத்துமா என்ற ஒரு சின்ன தலைப்புல நாம் பார்க்கலாம். இந்த புனித வெள்ளியில நாம் பார்க்க முடிகிறது. அநேக இடங்கள்ல தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுக்கும்போது அவருடைய பாடுகள், அவர் பேசின அந்த 7 வார்த்தைகள், அதை குறித்து அநேக தியானங்களை நாம் கேட்க முடியும். ஆனால் இந்த நேரத்தில் கூட அந்த மீட்கெடுக்கப்பட்ட ஆத்மா அந்த சிலுவையில் இருக்கும்போது அவருடைய பாரம், அதாவது சுவிசேஷ பாரத்தை குறிக்கும் வண்ணமாக அவர் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு ஆத்மாவை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல லூக்கா புத்தகம் 23, 41, 42, 43 இந்த 3 வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. என்ன முக்கியமான காரியம் அப்படின்னா, இயேசு சிலுவையில இருக்கிறார். அவரு இடது பக்கமும் வலது பக்கமும் கல்லர்கள், அதாவது தவறு செய்தவர்கள், அவர்களையும் சிலுவையில அவரோடு சேர்த்து அறைகிறார்கள். அதுல ஒரு நபர் இப்படியாக சொல்லுகிறார். அவருடைய அந்த 3 முக்கியமான காரியம் என்று கூட நான் சொல்ல முடியும். அதுல முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, 41வது வசனத்துல அவர் அந்த தண்டிக்கப்பட்டவன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு. முதல் காரியம், தேவன் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ரொம்ப முக்கியம். தேவனை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். தேவனை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மிக முக்கியமான முதல் காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய தேவன் யார், அவர் இந்த பூமியில வந்து எப்படி வாழ்ந்தார், அவருடைய குணநலங்கள் என்ன, அவர் என்ன நோக்கத்திற்காக வந்தார், என்ன நோக்கத்தை நிறைவேற்றினார் என்பதை அறிந்த வண்ணமாக அவன் கடைசி நேரத்துல தான், ஆனா அவன் சொல்லுகிறான், அவர் தகாத ஒன்றையும் எதுவுமே பண்ணவில்லை, அவர் ஒரு தவறும் பண்ணவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர், அவர் ஆண்டவர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். முதல் காரியம். 2வது காரியம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். 2வது கேட்கிற ஒரு காரியம், என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். அதாவது முதல்ல தேவனை அறிந்து கொண்டான். 2வது, நான் ஒரு பாவி, நான் தவறு பண்ணதுனால எனக்கு இந்த தண்டனை உண்டு, ஆனாலும் இந்த நேரத்துல கூட எனக்கு ஒரு மீட்பு வேண்டும், என்னை நினைத்தருளும். அவர் பாவத்துல இருந்து மீளுவதற்கான ஒரு சத்தமாக அவன் அவர்கிட்ட ஒரு ஜெபத்தை கேட்கிறான். 3வது, ராஜ்யத்தில் இந்த ராஜ்ய மனப்பான்மை அவனுக்குள்ள இருந்தது. 3வது காரியம். ஸோ ராஜ்யத்துல, அது ஒரு ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் தனி ஒரு ராஜ்யம், இந்த உலக ராஜ்யம் வேற அப்படின்றதை பிரித்து அறிந்தவனாக அவன் பேசுகிறான். ஸோ அதனால அந்த நேரத்துல கூட ஒரு ஆத்மாவை அந்த சிலுவையிலிருந்து மீட்கிறார். அவர் உடனே பதில் கொடுக்கிறார். அவன்கிட்ட வேற எதுவுமே கேட்கவில்லை. நீ எப்படி தப்பு பண்ண, எதனால உனக்கு தண்டனை வந்தது, நீ யார் எதுவுமே சொல்லாம உடனே அவர் பதில் சொல்லுகிறார். இப்படியாக சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கடைசி நேரத்துல கூட ஒரு ஆத்துமாவை தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக வேண்டும் என்ற பாரத்தோடு இயேசு அந்த ஆத்துமாவை மீட்டெடுத்தார். அது போல நாமும் அழிந்து போகிற அநேக ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பாரப்பட வேண்டும், அவர்களுக்காக நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலும் கூட தேவன் நம்மளை அழைக்கிறார். தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.